இங்க இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போற நேரமா பார்த்தா அவங்க மாமனார சமத்திரி திட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி, அப்பா சாப்பிட்டாச்சா, மாத்திரை போட்டாச்சான்னு கேட்கறாரு. ஆனா இவங்க உங்களோட அப்பா என்னோட அப்பா மாதிரி நான் பாத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஆனா இவருக்கு இங்க சாப்பாடு போனாம உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எப்பதான் வீட்டு விட்டு வெளியே போவீங்களன்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கா. அதனால இவர் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் பசியோட இருக்காரு. இவங்க கடைக்கு போலான்னு சொல்லி வெளியே போறாங்க. அப்படியே ஓடி போயிட்டு சமையல் கட்டுல இருந்து சாப்பாடுலாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. அப்ப கடைக்கு போன மருமக இதை பார்த்துட்டு என்னோட புருஷன் காசை இப்படி சாப்பிட்டு அழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்ததுமே வேற மூவ் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஆனா நான் பண்றதெல்லாம் பிள்ளைகிட்ட சொன்னீங்கன்னா கையை அறுத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட வரதட்சணை கொடுமையில இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சோகமா உட்காந்து பார்த்ததுமே என்னடா ஆச்சுன்னு கேட்கறாரு. அப்பதான் இவர், நான் யார்கிட்ட சொல்லாட்டி என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். என்னோட மருமக ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல. நான் முதியோர் இல்லத்துல சேர போறேன். அதை உங்ககிட்ட தான் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லிடாதான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதை கேட்ட இவர், நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அந்த வீடு கட்டினா, ஆனா அந்த வீட்டுல நீ கடைசி வரைக்கும் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே உங்க பையன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பும் போது ஒரு பாத்ரூம் வந்துருது. ஆனா எழுந்து போனா இவங்க மருமக திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. தென் இவர் வெளியே போனதுமே தான் இவர் பாத்ரூம் குள்ள போறாரு. ஆனா இவர் பாத்ரூம் குள்ள போனதுமே இவர் பின்னாடியே வந்து பாத்ரூம் கதவை சாத்திட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறா. அவரும் குடிக்க தண்ணி கூட இல்லாம சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த பொம்பளை டிவி பார்த்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த பாத்ரூம்குள்ளே சாயந்தரம் 5 மணி ஆயிடுது. எப்படியாச்சும் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடறேன்னு சொல்லிட்டு கெஞ்சறாரு. அப்பதான் இந்த பொம்பளை இந்த கதவை திறந்து விடுறா. சோ இங்க இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம முதியோர் இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பன்னு பாத்தீங்க பையன் வந்துடுறான். எங்கப்பா கிளம்புறீங்க கேட்கறான். அப்பதான் இவரு, இங்க நீங்க நிம்மதியா இருங்க, நான் முதியோர் இடத்துக்கு போறேன், இந்த மாதிரி வயசான ஆளுங்க இருந்தாதான் எனக்குமே டைம் பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட இவர், இவ எதனா பண்ணலாம் கேட்கறாங்க. ஆனா இவர் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. சரி இதுதான் உங்களுக்கு இஷ்டம், நான் கண்டிப்பா கூட்டிட்டு போய் விடுறேன், அந்த முதியோர் இல்லம் எப்படி இருக்கு நானும் பார்க்கணும், இருங்க நான் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுறான். அப்ப முடிவெட்டும் போது இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அந்த முடிவெட்டுற கடைக்கு வராரு. இவர் இருக்கிறத பார்க்காமலேயே உங்க வைஃபை பத்தி பேச ஆரம்பிச்சிடாரு. அவன் வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினா, ஆனா வந்த மருமக இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. சோ அங்க வந்து கோவமா வீட்டுக்கு வர அவங்க அப்பா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே ஃபீல் பண்ணிட்டு உள்ள போறாரு. அப்ப வைஃப் கிட்ட, உன்னோட அம்மாவை உன்னோட அண்ணனோட வைஃப் கீழே தள்ளி விட்டாங்களா, அதனால காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க ஷாக் ஆகி பதறி இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு மனசுக்குள்ளேயே என்னோட அப்பா நான் உனக்கு இலக்காரமா போச்சு, அதே உன்னோட அம்மா இப்படி பதறியன்னு சொல்லிட்டு திட்டாரு. அவன் சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு தவடையிலே ஒண்ணு வச்சு கிளம்ப வைக்கிறாரு. அண்ட் இவர்கிட்டே சாவி கொடுத்துட்டு, அண்ட் உன்னோட அம்மா வீட்டுல தான் பஞ்சாயத்தை வச்சு தீத்தாத, இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. போகும்போது அவங்க அப்பா கிட்ட நான் இப்படியாச்சும் பாத்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அப்பதான் இவருக்கு நிம்மதியா இருக்கு.